விளிம்புநிலை மக்களுக்கான பல்வேறு உதவிகள் செய்வதற்கு, கட்டமைப்புகள் உருவாக்குவதற்கு, கல்விக்கூடங்கள் உருவாக்குவதற்கு, இன்னும் பல்வேறு கழிவறை திட்டம், மருத்துவ கட்டமைப்புகள் உருவாக்குவது, இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு, வீடுகள் ஏழை மக்களுக்கு கட்டுவதற்கு, இன்னும் வெளிநாட்டிலேருந்து பணம் வர்றது எல்லா இடங்கள்லையும் ஒரு சாதாரண ஒன்று. வளரும் நாடுகளில், பின்தங்கிய நாடுகளில் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. இதை தொண்டு நிறுவனங்கள் இப்படி நிதியை பெற்று நிதியை அவங்க பயன்படுத்துவாங்க. ஒரு உள்நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த பாஜக கவர்மெண்ட் ஒரு மக்கள் விரோத, ஏழை மக்களுக்கு விரோதமான ஒரு செயலாக அவருடைய கல்வி, அவருடைய சுகாதாரம், அவருடைய வீடு, குடிநீர் போன்ற கட்டமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றை குறிவைத்து தாக்குகின்ற ஒரு செயலாகத்தான் இதை பார்க்க முடியும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். எஃப்சிஆர் இதை பற்றி நமக்கு முதல்ல ஒரு புரிதல் வேணும். இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், நீ சாதாரண பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள்லேருந்து பணம் பல்வேறு அமைப்புகள் மூலமாக வளரும் நாடுகளில் பல்வேறு பணிகள் மேற்கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய விளிம்புநிலை மக்களுக்கான பல்வேறு உதவிகள் செய்வதற்கு, கட்டமைப்புகள் உருவாக்குவதற்கு, கல்விக்கூடங்கள் உருவாக்குவதற்கு, இன்னும் பல்வேறு கழிவறை திட்டம், மருத்துவ கட்டமைப்புகள் உருவாக்குவது, இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு, வீடுகள் ஏழை மக்களுக்கு கட்டுவதற்கு, இன்னும் வெளிநாட்டிலேருந்து பணம் வர்றது எல்லா இடங்கள்லையும் ஒரு சாதாரண ஒன்று. வளரும் நாடுகளில், பின்தங்கிய நாடுகளில் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. இதை தொண்டு நிறுவனங்கள் இப்படி நிதியை பெற்று நிதியை அவங்க பயன்படுத்துவாங்க. இப்போ ஒரு பெரிய உதாரணம் பார்த்தோன்னா, நம்முடைய சுனாமி கடற்கரைகளை நம்ம பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய நேரத்தில் அன்னைக்கு உடனடியாக கவர்மெண்ட் போய் ரியாக்ட் பண்ணக்கு கவர்மெண்ட்ட பெரிய ஃபண்டு காரியங்கள் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் கவர்மெண்ட்டில் சாங்ஷன் வாங்கி எடுத்து கஷ்டம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக மக்களுக்கு உணவு, குடிக்க தண்ணி, டெம்பரரி ஷெட்டு, அவங்களுக்கான சின்ன சின்ன கட்டமைப்புகள், இதெல்லாம் உருவாக்குவதற்கு உடனடியாக களத்தில் வந்தது இந்த ஃபாரின் ஃபண்டிங் ஆர்கனைசேஷன்ஸ் தான். அவங்க உடனே பண்ணாங்க. இது ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த ரெஸ்கியூ ஃபேஸ்லேருந்து ரிலீஃப் ஃபேஸு, டெவலப்மெண்ட் ஃபேஸ்னு பிரிக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலேருந்து பல கோடி ரூபாய் அவங்க செலவழித்து செய்தாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த ஆழிப்பேரலையால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாடுகளையும் பார்க்க முடியும். நான் அந்த 1 இயர் கமாமரேஷனுக்கு வேண்டி பண்டாயேஜ் எந்த இடத்துல அந்த சுனாமி உருவாச்சோ அங்கே என்ன அழைத்திருந்தார்கள். அங்கே நான் போய் பேச வேண்டிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். அங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த இந்தோனேஷியாவில் அந்த மறுகட்டமைப்பை பண்ணுவது வெளிநாட்டினுடைய அமைப்புகளும் அந்த பணம் தான். இப்போ என்ன பிரச்சனைன்னா, பிஜேபி இதை ஒட்டுமொத்தமாக பண்ணலை, செலக்டிவாக பண்ணுது. எந்தெந்த அமைப்புகள் மதசார்பற்ற அமைப்புகளோ அல்லது இந்து மதம் சாராத அமைப்புகளோ அந்த அமைப்புகளை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு செயலை செய்துட்டு இருக்கு. அங்கே தான் பிரச்சனையே வருது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 20,000க்கும் மேற்பட்ட எஃப்சிஆர் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் மறுபக்கம் பார்த்தோம்னா இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை அமைப்புகள் போன்று செயல்படக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத், ஏகல் வித்யாலயா ஃபவுண்டேஷன், பனவாசி கல்யாண் ஆசிரம், சேவபாரதி போன்ற அமைப்புகள் கோடி கோடியாக அவர்களும் வெளிநாடுகளிலிருந்து பணத்தை பெறுகிறார்கள். இப்படி எத்தனையோ அமைப்புகளை சொல்ல முடியும். இவங்க எல்லாம் அந்த விஸ்வ இந்து பரிஷத் ரிலேட்டட் அந்த சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்த அமைப்புகள். அவங்களுக்கு ஃபண்டிங் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் மற்ற அமைப்புகளை ஃபண்டு வாங்கக்கூடாது என்கின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வருவதற்கு பல காரணங்களை கண்டுபிடிச்சு அவங்க ஏற்கனவே சுமார் 20,000 தொண்டு நிறுவனங்களுடைய அந்த எஃப்சிஆர் அனுமதியை ரத்து செய்திருக்கின்றார்கள். இதில் ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னென்னா, அவங்க இதனால் கல்வி நிறுவனங்கள் வந்திருக்கு, மருத்துவ கட்டமைப்புகள் வந்திருக்கு. ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எடுத்துவிடும். நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை கிரண் ரிஜிஜு போன்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், இன்னும் பலர் இருக்கலாம். பாஜக இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எடுத்துடுங்க. அவங்க எல்லாம் படித்த நிறுவனங்கள், இது போன்று வெளிநாட்டு ரீதியினால் கட்டமைக்கப்பட்ட நிறுவனங்கள் தான். அப்போது
இப்படி இதுக்கு பின்னணி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இதனால பாதிக்கப்பட்டது யாரு? சரி, நிறுவனங்கள் நடத்த முடியாத நிலைமைக்கு வரோம். ஆனால் இதில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள்னு பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் தான். இந்த பணம் வந்து ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்கள், ட்ரைபலில் வேலை செய்யக்கூடிய மக்கள், அதை போன்று பல பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களை அவர்களுக்கு பயன்பாட்டுக்காக இந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த பணத்தை தடை செய்வது என்பது நேரடியாக அந்த மக்களையும் பழிவாங்குவது போன்ற செயல் ஒன்று. ரெண்டாவது, இந்த அமைப்புகளை எல்லாம் அவங்க கட்டுப்படுத்தி விட்டு இந்த சங்க பரிவார அமைப்புகளை நாளுக்கு நாள் அவருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அவங்க மூலமாக நிதியை பெறுவதற்கான ஒரு தந்திரமான யுக்தி தான் இந்த யுக்தி. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மேலும் அதிகப்படுத்துவதற்காக இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்டில் வந்து ஒரு ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அவங்க வந்து முற்படுகிறாங்க. அந்த திருத்தம் வந்து அதுக்கு நோக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பில்லை படித்து பார்த்தாலே தெரியுது. இது முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்டது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஒரு டெசிக்னேட்டட் அதாரிட்டி அதை நியமிக்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்சிஆர்ஏ ரூல்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாம்ஸ் அவங்க கடைபிடிக்க தவறுனா இதை வந்து சஸ்பெண்ட் பண்ணவோ இல்லாட்டி ஃபர்தர் நடவடிக்கை எடுக்க செய்தாலோ உடனடியாக இந்த டெசிக்னேட்டட் அதாரிட்டி அந்த முழு நிர்வாக கண்ட்ரோலையும் இவங்க கையில் எடுப்பார்கள், அதை கட்டுப்படுத்துவார்கள். பிறகு அது பெர்மனண்டாக அதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அதனால் உருவாக்கப்பட்ட அந்த அசட்ஸ், சொத்துக்கள் போன்றவை அரசாங்கத்துடைய கைவசம் வந்துடும். அதே போன்று இதில் இன்னும் பல திருத்தங்களை கொண்டு வருவதன் மூலமாக இப்போ சாதாரண அளவில் ஒரு சின்ன அளவில் செயல்படக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காது. அந்த லீகல் காம்ப்ளையன்சஸ் பண்ணது, அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒப்படைக்குது, பல்வேறு விஷயங்கள் இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சாதாரண ஒரு என்ஜிஓ, ஒரு சின்ன சின்ன என்ஜிஓஸால் இதுக்கு வந்து அவங்க அதை கம்ப்ளை பண்ண முடியாத அளவுக்கு சட்டங்களை கொண்டு வராங்க. அதனுடைய நோக்கம் என்ன, அப்படிப்பட்ட அமைப்புகளை அதோடு சிதைத்து விடுவது. இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ஒரு ஐஎன்ஜிஓஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், அவங்க வந்து பணத்தை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உள்ளூரில் வந்து ஒரு பெரிய என்ஜிஓட கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த என்ஜிஓட்ட அந்த பணத்தை அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அந்த என்ஜிஓ அவங்களுக்கு கீழே அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு பகுதிகளிலையும் செயல்படக்கூடிய அந்த சின்ன சின்ன தொண்டு நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலம் அந்த பணிகளை நடைமுறைப்படுத்துவாங்க. இப்போ இது எதுவுமே முடியாது, யார் வாங்குறாங்களோ அவங்க மட்டும் தான் செலவு பண்ணணும், வேற யாரும் இதில் இன்வால்வ் பண்ணக்கூடாது என்கின்ற ஒரு திருத்தத்தையும் கொண்டு வராங்க. இதுவும் ஒரு ஆபத்தான ஒன்று. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், ஆக்ஸ்ஃபாம் இன்டர்நேஷனல் ஒரு அமைப்பு இருக்குது. அது வந்து ஃபண்டை இந்தியாவுக்கு கொண்டு வருது. இந்தியாவில் வந்து அவங்க ஒவ்வொரு ஊராக தேடி பிடிச்சி எங்கே வல்னரபிள் செக்ஷன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி வேலை செய்வது வந்து ரொம்ப கடினம். அது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல என்ஜிஓ கண்டுபிடிச்சி இங்கே உள்ள சூழல் என்ன, யாருக்கு உதவினா சரியாக இருக்கும், அந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. அவங்க இதுக்கு அவர்களை சார்ந்த நிறைய சின்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ட்ரைபல் பீப்புள்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், திருநெல்வேலியில் இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கும், திருச்சியில் இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கும், ஆந்திர பிரதேசில் ஒன்று ஆர்கனைசேஷன் இருக்கும். அவங்க எந்த ஏரியாவில் அதிகமான மக்கள், விளிம்புநிலை மக்கள் இருக்க கண்டுபிடிச்சி அந்த பகுதியில் கூட ஆர்கனைசேஷனோட ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு அந்த ஃபண்டை கொடுத்து அந்த பணிகளை செய்ய வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் எஃப்சிஆர்ஐ இருக்கும், கொண்டு வர அமைப்புக்கும் எஃப்சிஆர்ஐ இருக்கும். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய எஃப்சிஆர்ஐ சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இப்போ இவங்க இதை ரத்து பண்ணதன் மூலமாக பல அமைப்புகள் வந்து என்ன செய்ய முடியாது, ஃபங்க்ஷன் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இப்போ திடீர்னு ஒரு பாதிப்பு ஏற்படுது, நாட்டின் பல பகுதிகளில் பாதிக்கப்படுது. ஒரு ஐஎன்ஜிஓ பெரிய ஃபண்டோட இங்கே வந்துன்னா அந்த ஐஎன்ஜிஓ எப்படி வந்து இம்மிடியட்டாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சேர முடியும்னா சென்று சேர முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு உள்நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த பாஜக கவர்மெண்ட் வந்து ஒரு மக்கள் விரோத, ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான ஒரு செயலாக அவருடைய கல்வி, அவருடைய சுகாதாரம், அவருடைய வீடு, குடிநீர் போன்ற கட்டமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றை குறிவைத்து தாக்குகின்ற ஒரு செயலாகத்தான் இதை பார்க்க முடியும். எனவே வந்து உடனடியாக மக்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இதற்கு என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து நம்ம வந்து இந்த சட்டத்தை அவர்கள் திருத்தாமல் செய்ய வேண்டிய கடமையும், ஏற்கனவே இவர்கள் செய்திருக்கக்கூடிய பல்வேறு அநீதிகள், எஃப்சிஆர்ஐ தொடர்ந்து செய்த அநீதிகள், பல நியாயமான நல்ல செயல்படக்கூடிய அமைப்புகளை ரத்து செய்திருப்பதையெல்லாம் அவங்க திரும்ப பெறுகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.